ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பில்டிங்க்கு ரூஃபில் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் அந்த கான்க்ரீட்டுக்கான க்யூரிங் மெத்தடு எந்த மெத்தடில் பண்ணலாம், எப்படி பண்ணினா ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற பில்டிங்கானது கும்பகோணமில் நம்ம டிசிடி அசோசியேட் சார்பாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கில் கான்க்ரீட்டுக்கு மேலே எந்த மெத்தடில் நம்ம க்யூரிங்கை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம பில்டிங் கட்டும்போது சிமெண்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயுமே ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறது ரூஃபில் போடக்கூடிய கான்க்ரீட்டுக்கான க்யூரிங் தான். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம எந்த ஒர்க்குமே நம்ம செய்யாமல் அது 28 நாள் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி சொல்கிறேன், அந்த 28 நாளுமே நம்ம ப்ராப்பராக க்யூரிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ரூஃப் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் இப்போ நடைமுறை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிமெண்ட் கலவையில் மார்ட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கான்க்ரீட் போட்ட உடனே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அதில் பாத்தி கட்டுவாங்க. அந்த மாதிரி சிமெண்ட் கலவையில் நீங்கள் பாத்தி கட்டி தண்ணி நிறுத்தும் போது உங்களுக்கு அந்த தண்ணியானது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு தான் நம்மளால் நிறுத்த முடியும். அப்படியே தண்ணி நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம நிறுத்தினாலும் ப்ராப்பராக அது வந்து தேங்கி நிற்காது. இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்பப்போ மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம தண்ணி விடுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டியூப்லாம் மேலே கொண்டு போவோம். அந்த டியூப்பை நவுத்தும் போது இழுக்கும் போது அந்த பாத்திக்கு மேலே படும்போது அந்த பாத்தி உடையிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் சிமெண்ட் கலவையில் பாத்தி கட்டும்போது அந்த கான்க்ரீட்டுக்கான க்யூரிங் வந்து ப்ராப்பராக நடக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் டெய்லியுமே மேலே ஏறி தண்ணி விடுங்கிற ஒரு அவசியத்துக்கு இருக்கும். அந்த தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி ப்ராப்பராக நிற்காது. ஸோ கான்க்ரீட்டுக்கு ப்ராப்பரான க்யூரிங் வந்து அமையாது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கான்க்ரீட் போட்ட அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் மேலே போய் அந்த கான்க்ரீட் ஃப்ளோரை அவுட்டர் டு அவுட்டர் என்ன அளவில் இருக்கோ அந்த அளவு ஃபுல்லாகவே ஒரு வரி நம்ம செங்கல் வரி வச்சுட்டு அந்த செங்கல் வரியை ப்ராப்பராக நம்ம கலவையை கொண்டு பேக் பண்ணிவிட்டு உள்பக்கமாக நம்ம ஸ்லோப்பாக ஒரு குழவை மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேலே நிறுத்தக்கூடிய அந்த தண்ணியானது கீழே வராமல் ஸ்ட்ராங்காக அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பின்னாடி பார்த்துருக்கிறது கும்பகோணமில் நம்ம டிசிடி அசோசியேட் சார்பாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கில் மேலே பண்ணக்கூடிய அந்த கான்க்ரீட் க்யூரிங் மெத்தட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கான்க்ரீட் போட்ட அடுத்த நாளே வந்து சுற்றியுமே நாங்கள் ஒரு வரி வச்சு உள்பக்கமாக நாங்கள் அதை ப்ராப்பராக பேக் பண்ணி குழவை மாதிரி கட்டிட்டோம். அதனால எங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி எப்பயுமே நின்றுட்டே இருக்கும். சிமெண்ட் கான்க்ரீட்டுக்கான ப்ராப்பரான க்யூரிங் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது வகையில் நம்ம பண்ணும்போது 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம டியூப் வச்சு நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். கலவையில் பாத்தி கட்டினா 1 இன்ச் 1.5 தான் எடுத்த முடியும், அதுவே நிலையாக இருக்காது. ஆனால் செங்கல் வழியில் பாத்தி கட்டி நம்ம தண்ணியை தேங்கி வைக்கிறோம் அப்படின்னா மினிமம் 3 இன்ச்சு கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றுட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்யூரிங் பண்ணும்போது அந்த கான்க்ரீட்டுக்கு தேவையான தண்ணியானது ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.